ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போம் நோ மென் ஆர் ஃபாரின், ரிட்டன் பை ஜேம்ஸ் ஃபல்கானர் கிரப். நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருமே அந்நியர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பொயட்டு. இந்த போம் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு வார் செட்டிங், அதாவது மற்ற நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்துட்டு போர் நடக்கிறப்போ இந்த போமை வந்துட்டு அவர் எழுதியிருப்பார் போல். ஏன்னா யாருமே வந்துட்டு யாருக்கும் எதிரிகள் கிடையாது, அவங்களும் நம்மளை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இந்த போமில் சொல்கிறாரு. Read on the poem to know why we mustn't hate our brethren because they belong to different country or speak a different language. இந்த போமை படித்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம யாரையுமே வெறுக்கக்கூடாது. யாரனா நம்மளோட பிரதன் அப்படின்னு நினைத்தோம்னா நம்மளோட தோழர்களை வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெறுக்கக்கூடாது. எதனாலன்னா அவங்க வந்துட்டு வேறு ஒரு ஊரை சேர்ந்தவர்கள், வேறு ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்க, அவங்க வேறு மொழி பேசுகிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக நம்ம யாரையும் வெறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. The poet reminds us of that how all people are similar and part of brotherhood of men. பொயட் வந்துட்டு நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா, எல்லாரும் எப்படி ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறதையும், நம்ம சகோதரத்துவத்தை எப்படி நம்ம இது பண்ணணும், நமக்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. நமக்குள்ளே எப்படி சகோதரத்துவம் இருக்கணும், அதே மாதிரி நம்ம எல்லாரும் எப்படி ஒரே மாதிரி அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. By the end of the poem, we get to know how it is unnatural to fight against ourselves. ஸோ இந்த போம் முடிவில் என்ன சொல்வார் அப்படின்னா, அதாவது நம்ம ஒருத்தவங்க எதிர்த்து சண்டை போட்டுக்கிறோம், அது வந்துட்டு இயற்கைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Remember, no men are strange, no countries foreign. Beneath all uniforms, a single body breathes. Like ours, the land our brothers walk upon is earth like this, in which we shall lie. They too, aware of sun and air and water, are fed by peaceful harvest, by war's long winter starved. Their hands are ours, and in their lines we read a labor not different from our own. Remember, they have eyes like ours that wake or sleep, and strengthen that can be won by love. In every land is common life that all can recognize and understand. Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispose, betray, condemn. Remember, we who take arms against each other, it is the human earth that we defile. Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no countries strange. Remember, no men are strange, no countries foreign. பொயட் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு மனுஷனும் வந்துட்டு வித்தியாசமானவன் கிடையாது, எந்த ஒரு கண்ட்ரியும் வந்துட்டு அந்நியமும் கிடையாது, ஃபாரின் கண்ட்ரியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எல்லாமே நம்ம ஊர் தான் அப்படிங்கிறாரு. Beneath all uniforms, a single body breathes like ours. ஸோ இங்கே பெனத் அப்படின்னா பின்னால், அதாவது எல்லா யூனிஃபார்முக்கும் பின்னால், இப்போது ஒரு போருக்கு போகிறாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கல்ல, ஸோ அந்த யூனிஃபார்முக்கு பின்னாடியுமே ஒரு பாடி, சிங்கிள் பாடினா ஒருத்தருடைய உடம்பு வந்துட்டு மூச்சு விட்டுட்டுருக்கான். எப்படி நம்ம மூச்சு விட்றோமோ அதே மாதிரி தான் நம்ம எதிரி படைகளில் இருக்கிறவங்களோட யூனிஃபார்முக்கு பின்னாடி ஒரு உடம்பு இருக்குது, அதுவும் மூச்சு விட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The land our brothers walk upon is earth like this. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இதில் நம்மளோட எதிராளிகள் இருக்காங்கள்ல, அவங்கள பிரதர்ஸ்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பிரதர்ஸ் வந்துட்டு நடந்து போகிற நிலம் எல்லாமே நம்மளுடைய நிலம் தான், அதுவும் எர்த்து தான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எப்படி எர்த்தில் நடந்து போகிறோமோ அதே மாதிரி அவங்களும் எங்கே நடந்து போகிறாங்க, எர்த்தில் தான் நடந்து போகிறாங்க, அந்த லேண்டுமே எர்த்து தான் அப்படிங்கிறாரு. In which we all shall lie. ஸோ அந்த எர்த்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், உயிரோடு இருக்கோம், நம்ம அங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. They too aware of sun and air and water. அவங்களுக்கும் என்ன தெரியும்,
சன்னும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொது தான், காற்றும் எல்லாத்துக்கும் பொது தான், தண்ணியும் எல்லாத்துக்கும் பொது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நேச்சுரலாக அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்ட். இதில் வந்துட்டு பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட்னா அறுவடை, அதாவது அமைதியான அறுவடையினால தான் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெட்டுனா வந்துட்டு சாப்பாடு கொடுக்கறது தான் ஃபெட்டு. ஃபெட்டு சொல்லுவாங்களா, பாஸ்ட் டென்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் வந்துட்டு விளைச்சல் செஞ்சு சாப்பிட்றாங்க. பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்வ்ட். இதில் வின்டர் ஸ்டார்வ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, லாங் வின்டர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போரோட கஷ்டங்கள். ஸோ அவங்க எப்படி போரில் கஷ்டப்பட்டு பட்டினியாக கடந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு விளைச்சல் செஞ்சு சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதான் பண்ணுறோம். இங்கே லாங் வின்டர் ஸ்டார்வ்டுனா அந்த போர்னால் பல நாளாக பசியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க போயிட்டு ரொம்ப அமைதியாக சமைச்சு சாப்பிட்றாங்க. அதே போல் தான் நம்மளும் சாப்பிட்றோம். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, போருக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம போர் செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அமைதியை தேடி போவோம்ல, அதே மாதிரி தான் அவங்களும் அப்படிங்கிறாங்க. Their hands are ours and in their lines we read a labor not different from our own. ஸோ அவங்களோட கைகளும் நம்மளை போன கைகள் தான். நம்மளுக்கு எப்படி கைகள் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கைகள் இருக்குது. இங்கே லைன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கை ரேகைகள். அவங்களோட கை ரேகைகளில் நம்ம படித்தோன்னா என்ன தெரியும்னா, லேபர் என்ன ஆச்சுன்னா உழைப்பு, வேலை. நம்ம எப்படி உழைக்கிறோமோ அவங்களும் அதே மாதிரி தான் உழைக்கிறாங்க. நம்ம உழைப்புக்கும் அவங்க உழைப்புக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறாரு. ரிமெம்பர் தே ஹாவ் ஐஸ் லைக் ours that wake or sleep. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் நம்மளை போன்ற கண்கள் இருக்குது, அது தூங்கவும் செய்து எந்திரிக்கவும் செய்து. அண்ட் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி won பை லவ். அவங்களுக்கும் என்னது, அன்பினால் கிடைத்த வலிமை அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப் தட் ஆல் கேன் ரெகக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது எல்லாரோட நிலத்திலையும் ஒரு சாதாரண வாழ்க்கை இருக்குது, எல்லா ஊர்லேயும் ஒரு சாதாரண வாழ்க்கை இருக்குது. அதை எல்லாராலையும் என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும், அதை நம்ம அறிஞ்சிக்கவும் முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும், ரெகக்னைஸ் பண்ணிக்கவும் முடியும். ரெகக்னைஸ்னால் அறிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சு கொள்வது. ஸோ நம்மளால் புரிஞ்சுக்கவும் அறிஞ்சிக்கவும் முடியும். எப்படின்னா எல்லா லேண்ட்லேயும் சாதாரண வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. லெட் அஸ் ரிமெம்பர் whenever we are told to hate our brothers. ஸோ நம்மளுடைய சகோதரர்களை வெறுக்க சொல்லி நம்மக்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நம்ம என்னத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் ஆர் செல்ஃப் தட் we shall disposes, betray and condemn. யாராவது நம்மளோட பிரதர்ஸை ஹேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தான் என்ன பண்ணிக்கணுமா, டிஸ்போசஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை அப்புறப்படுத்துறது, அந்த சிந்தனையை நம்ம அப்புறப்படுத்தணும். பிட்ரே அப்படின்னா துரோகம். அதாவது அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறவங்களுக்கு எதிர்மாறாக நம்ம பேசணும். துரோகம்ன்றது இங்கே லிட்ரலாக துரோகம்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டம் அப்படின்னா அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். இல்லை நாங்கள் அப்படி கிடையாது, அப்படி பண்ண மாட்டோம். நம்மளோட சகோதரர்களை வெறுக்க சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா அதை புறக்கணிக்கணும். அவங்க சொல்கிறத நம்ம அடி பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரிமெம்பர் who take arms against each other, it is the human earth that we defile. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தான் ஒருத்தவங்க என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்க எதிராக ஆயுதம் ஏந்தி நிற்கிறோம். ஆர்ம்ஸ் அப்படின்னா ஆயுதம் ஏந்தி நிற்கிறோம். ஆனால் இது எந்த விளைவை கொடுக்குது அப்படின்னா, நம்ம ஹியூமன் எர்த், நம்ம வாழ்கிற இந்த மனிதர்களுடைய பூமிக்கு மாசுபாட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபைல் அப்படின்னா மாசுபாடு. நம்ம போருன்னு சொல்லிட்டு நம்ம ஆயுதங்கள் ஏந்தி நிற்கிறோம். ஆனால் அது என்ன விளைவுபடுத்துது அப்படின்னா, நம்மளோட சுற்றுச்சூழல், நம்மளோட பூமியை அது மாசுபடுத்துது அப்படிங்கிறாங்க. ஆஃப் ஏர் தட் இஸ் எவ்ரிவேர் ஆர் ஓன். அதுக்கு முன்னாடி லைன் இருக்குது. ஆர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ் த இன்னசென்ஸ் ஆஃப் ஏர் தட் இஸ் எவ்ரிவேர் ஆர் ஓன். ஸோ ஹெல் ஆஃப் ஃபயர். இப்போ நம்ம போருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே சும்மா எதுவும் நடக்காமல் இருக்காது. அங்கே நிறைய குண்டு அது ஷூட்டிங் நடக்கும், குண்டு எறிவாங்க. இந்த மாதிரி எறிகிறப்ப நிறைய தீ இருக்கும், அங்கே புகை இருக்கும்.
அங்கே நிறைய தூசி இருக்கும். ஸோ இந்த வார்னால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த மாதிரியான தீயும் தூசியும் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த வார்னால் கிடைச்ச தீயும் தூசியும் என்ன பண்ணுது அப்படின்னா, அவுட்ரேஜ் த இன்னசென்ஸ் ஆஃப் ஏர். இதில் அவுட்ரேஜ் அப்படின்னா என்னன்னா, கோவப்படுத்துறது, கடும் சினத்தை மூட்டுறது. ஸோ அது என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளோட காற்றுல இருக்க இன்னசென்ஸை வந்துட்டு அது கொன்னுருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு புகையும் டஸ்ட்டும் எப்பயுமே என்ன பண்ணோம், நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. நம்ம காற்றை வந்துட்டு ப்ரீத் பண்ண முடியாது. நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம், நோஸ்க்கு தான் நம்ம கை போகும், நம்ம மூக்கு பொத்திப்போம். அதே மாதிரி தான் அந்த வாரில் ஏற்படுற ஒரு ஃபயரும் டஸ்ட்டும் கூட காற்றினோட அந்த ஒரு இன்னசென்ஸ்னால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு அப்பாவித்தனம்னு சொல்லலாம். அப்பாவித்தனம் மாதிரி ஒரு இறக்க குணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்பாவித்தனத்தையே வந்துட்டு என்ன ஆக்கிடுதுன்னா கொன்னுருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே வந்துட்டு பெருசாக்கிடுது. நம்ம அதுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்மளோட எர்த்தை வந்துட்டு கெடுக்கிறதுக்கு நம்ம போர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏர் தேட் இஸ் எவ்ரிவேர் ஆர் ஓன். நம்ம மூச்சு விடுற அந்த சுவாசிக்கிற அந்த காற்றை வந்து இந்த தூசியும் இந்த தீயும் என்ன பண்ணுது, அதை கெடுத்துருது அப்படின்னு சொல்கிறாரு. ரிமெம்பர், நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரி ஸ்ட்ரேஞ்ச். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஊரும் வந்துட்டு ஃபாரின் இல்லை, எந்த ஒரு ஊரும் வேறு ஊர் கிடையாது, எந்த ஒரு கண்ட்ரீஸும் வித்தியாசமானது கிடையாது, எந்த ஒரு ஊரும் வித்தியாசமானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு மனிதர்களும் வேற்று ஊரை சேர்ந்தவர்கள் கிடையாது, அதே மாதிரி எந்த ஒரு ஊரும் வித்தியாசமானது கிடையாது, எல்லாம் நம்மளை போல தான் அப்படின்னு இந்த போமை முடிக்கிறாரு. Author information: James Faulkner Kirrup, 1918-2009. Born James Harold Kirrup was an English poet. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1918 2009 வரைக்கும் அவரோட வாழ்க்கை இருக்குது. ஐ திங்க் லேட்டஸ்ட் போய்ட் தான் அவர். இவரோட பேர் பர்த் நேம் என்னென்னா ஜேம்ஸ் ஹெரால்ட் கிரப் தான் அவரோட பர்த் நேமு. அவர் ஒரு இங்கிலீஷ் போய்ட், டிரான்ஸ்லேட்டர். அவர் நல்லா மொழிபெயர்க்கவும் செய்யார் அண்ட் ட்ராவல் ரைட்டர். பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிறதையும் எழுதுகிறாரு. He wrote over 30 books including autobiographies, novels and plays. அவர் 30 புத்தகங்கள் எழுதுகிறாரு. அதில் என்னென்ன புத்தகங்கள், என்ன மாதிரியான புத்தகங்கள்னால், ஆட்டோபயோகிராஃபிஸ்னால் சுயசரிதை, நாவல்ஸ்னால் நம்ம படிக்கிற புக்ஸு, பிளேஸ்னால் வந்துட்டு நாடகங்கள் எழுதுகிறாரு. Kirrup wrote his first book of poetry, The Drowned Sailor at the Downs, which was published in 1947. ஸோ அவரோட முதல் புத்தகம், பொய்ட்ரி புத்தகம் வந்துட்டு என்ன பேருனா The Drowned Sailor at the Downs அப்படின்னு ஒரு போம் எழுதுகிறாரு. அது வந்துட்டு எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னா 1947 அந்த ஃபஸ்ட்டு புக்கு ரிலீஸ் ஆகுது. His hometown of South Shields now holds a growing collection of his works in the Center Library. ஸோ இவரோட ஹோம் டவுன் வந்து சவுத் ஷீல்டு. அங்கே இப்போ என்ன ஆகுதுன்னா, இவரோட புத்தகங்கள் வந்துட்டு சென்ட்ரல் லைப்ரரியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. த ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் டைம் இன் ஜப்பான் ஆர் ஹவுஸ்ட் இன் நியர்பை மியூசியம். ஸோ இவரோட ஆர்டிஃபேக்ட்ஸில் வந்துட்டு இவரோட டைமில் இருந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்துட்டு ஜப்பானில் இருந்தது வந்துட்டு இப்போ எங்கே இருக்குதுன்னா அவர் வீட்டுக்கிட்டக்க மியூசியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்துட்டு ஜப்பானில் அவர் பண்ணதாக இருக்கும் போல். ஸோ அது எங்கே இருக்குன்னா மியூசியமில் இருக்குது அப்படிங்கிறாங்க. His last volume of poetry was published during summer of 2008. ஸோ இவரோட கடைசி வால்யூம் ஆஃப் போய்ட்ரி எப்போ பப்ளிஷ் பண்ணுறாருனா 2008. ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணார் 1947. கடைசி எப்போ பப்ளிஷ் பண்ணுறாருனா 2008 பை ரெட் ஸ்குவிரல் ப்ரெஸ். இது வந்துட்டு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட நேமு. அண்ட் வாஸ் லான்ச்ட் அட் அ ஸ்பெஷல் ஈவெண்ட் அட் சென்ட்ரல் லைப்ரரி இன் சவுத் ஷீல்டு. அது எப்போ லான்ச் ஆகப்படுதுன்னா ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் மாதிரி வச்சு சென்ட்ரல் லைப்ரரியில், சவுத் ஷீல்டில் இருக்க சென்ட்ரல் லைப்ரரியில் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் இந்த புக்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. டிஸ்கஷன் செஷன். இந்த போமில் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த காலத்தில் வார்லாம் ரொம்ப நடந்திருக்கு. ஆனாலுமே இந்த மாதிரியான சில போய்ட்ஸ் கூட வாருக்கு அகெயின்ஸ்டாக எழுதியிருக்கிறாங்க. வாருங்கிறது வந்துட்டு அந்த காலத்தில் நம்ம அந்த இடத்த கைப்பற்றினாங்க, அது வந்துட்டு ரொம்ப பெருசு அப்படின்னு பேசப்பட்டாலுமே கூட இப்போயுமே நம்ம பேசலாம். ஹிஸ்ட்ரியை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி நம்ம கேப்சர் பண்ணோம், நம்ம அத்தனை ஊரை கேப்சர் பண்ணோம், நம்ம பேசலாம். ஆனால் உண்மையிலே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறது யாருன்னா வந்துட்டு அங்கே ரொம்ப காமன் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதே தான் இந்த போய்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த மாதிரியான வார் வந்துட்டு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையை கொண்டு வராது. நல்ல ஒரு எர்த்தை, நம்ம அழகான எர்த்தை வந்துட்டு அழிக்கிறதுக்கும் நம்மளோட மனுஷங்களே நம்ம அழிச்சிக்கிறதுக்குமே தான் இது வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்துட்டு எனக்கும் தோணும்.
அதே மாதிரி நான் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எங்களுக்கு ஒரு போம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னா இதே மாதிரி தான், ஒரு 2 ஆப்போசிட் கண்ட்ரீஸ் இருக்கும். அந்த 2 ஆப்போசிட் கண்ட்ரிக்கு ஒரு பார்டர் இருக்கும். அந்த பார்டரில் இருக்கிறவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அதாவது இப்போ பார்டர் ஏ பார்டர் பி எடுத்துக்குவோம். இப்போ ஏ ஒரு கண்ட்ரி, பி ஒரு கண்ட்ரி, அதுக்கு நடுவில் ஒரு பார்டர் இருக்குது. இந்த ஏ கண்ட்ரியில் பார்டரில் நிற்கிற சோல்ஜர்ஸும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஏ அண்ட் பி 2 பேருமே 2 சோல்ஜர்ஸுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு அவங்களோட நண்பர்களே ஷூட் பண்ணுற ஒரு நிலைமைக்கு அவங்களே வந்துட்டு ரைவல் ஆயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த போமை நான் படித்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஐம் நாட் ஷுர் அபவுட் த டீட்டெயில், யார் எழுதுனது அப்படின்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் போருங்கிறது இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. நம்மளோட சந்தோஷத்துக்காக, நம்மளோட எக்ஸ்டென்ஷனுக்காக நம்ம மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. மெயினாக வந்துட்டு இதுலேருந்து எனக்கு என்ன ப்ராவர்ப் தெரிய வந்துச்சுன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராவர்ப் எனக்கு இதில் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு இந்த லெசனில் என்ன ஐடியா தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. Figures of speech. A rhyme scheme is the pattern of sound that repeats at the end of a line or stanza. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட்ஸ். அது எங்கே ரிப்பீட் ஆகும்னா, ஒரு வாக்கியத்தோட இறுதியிலையோ இல்லை ஒரு ஸ்டான்ஸாவோட இறுதியிலையோ ரிப்பீட் ஆகும். அதுதான் ரைமிங் ஸ்கீம். Free verse is a open form of poetry which in its modern form arose through the French verse libre form. It thus tends to follow the rhythm of natural speech. Free verse அப்படிங்கிறதுனா பொயட்ரியிலே ஒரு ஓப்பன் ஃபார்ம். இது வந்துட்டு எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஃப்ரெஞ்சிலேருந்து வந்திருக்கு. அதுக்கு பேர் என்னென்னா லிபரே ஃபார்ம். லிபரே ஃபார்ம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு எழுதிக்கலாம். நம்மளோட ஆத்தரோட இஷ்டப்படி எந்த ரைமிங் ஸ்கீமும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அதான் இட் தஸ் டென்ஸ் டு ஃபாலோ த ரிதம் ஆஃப் அ நேச்சுரல் ஸ்பீச். நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரியே வந்துட்டு போம் எழுதுவாங்க. அதுதான் நேச்சுரல் ஸ்பீச்சோடு எழுதுவாங்க. அதுதான் ஃப்ரீ வேர்ஸ். அதுக்கு பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ரைமிங் ஸ்கீம், இந்த போமோட ரைமிங் ஸ்கீம் வந்துட்டு ஃப்ரீ ரைம். பொயட் எந்த ஒரு சர்டைன் பேட்டர்ன் ஆஃப் ரைமிங்கையும் அவர் யூஸ் பண்ணலை. ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ ரைம். ரைமிங் வேர்ட்ஸ் ஃபாரின் அப்பான் ஓன் வான் அண்டர்ஸ்டாண்ட் டோல்ட். இதுதான் என்னால் ஃபிகர் அவுட் பண்ண முடிஞ்ச ரைமிங் வேர்ட்ஸ். வேறு ஏதாவது இன்டர்னல் ரைம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. Simile, a word or phrase that compares something to something else using the words like or as. ஒரு வேர்டோ இல்லை ஒரு ஃப்ரேஸோ ஏதாவது ஒன்று டினோட் பண்ணி இன்னொருத்தோட கம்பேர் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்துட்டு சிமிலி. அது எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த வேர்டிங்ஸில் லைக் ஆர் அஸ் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ லைக் ஆர் அஸ் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட கம்பேர் ஆச்சுன்னா அதுதான் சிமிலி. இந்த போமில் இருக்க சிமிலி என்னென்னா, Beneath all uniforms a single body breathes like ours. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா ஒரு யூனிஃபார்முக்கும் பின்னாடி, எல்லா ஒரு உடைக்கும் பின்னாடி ஒரு உடம்பு வந்துட்டு மூச்சு விட்டுட்டுருக்கு, ஒரு உடம்பு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நம்மை போல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளை போல் அவர்களும் யூனிஃபார்ம் போட்டு மூச்சு விட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்மை போல் அவர்களும் இருக்கிறார்கள்னு சொல்கிறதுனால இது ஒரு சிமிலி. அண்ட் அடுத்த லைன்லேயே பாருங்கள், The land our brothers walk upon is earth like this, in which we all shall lie. அதாவது நம்மளுடைய சகோதரர்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த நிலமும் நம்மளுடைய பூமியை போன்றது தான் அப்படின்னு சொல்கிறார்கள். எர்த் லைக் அஸ், நம்ம எப்படி வந்துட்டு பூமியில் நடந்து கொண்டு இருக்கிறோமோ அதே போல தான் அவங்களும் பூமியில் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சிமிலி. அடுத்து, ரிமெம்பர் தே ஹாவ் ஐஸ் லைக் ஆஸ் தட் பேக். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் நம்மளை போன்றே கண்கள் இருக்கின்றன. அது என்ன பண்ணுதுன்னா முழிக்குது, தூங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளை போன்ற கண்கள் அவர்களுக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லதுனால இது ஒரு சிமிலி. Metaphor or a form of figurative language which refers to words or expression that mean something different from their natural definition. மெட்டஃபர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ், ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். அது என்ன பண்ணுன்னா, ஒரு வேர்ட் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்துட்டு எதை மீன் பண்ணிருக்குன்னா டோட்டலி வந்துட்டு டிஃப்ரெண்ட் மீனிங்கை வந்துட்டு சொல்லியிருக்கோம். அதாவது கொடுக்கப்பட்ட லிட்ரல் டெஃபினிஷனுக்கு அப்படியே வேறு மாதிரியான ஒரு மீனிங்கை சொல்லும். அதை போல் அப்படிங்கிறது டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக வந்துட்டு மீனிங்கை புரிய வைக்கும். அதுதான் வந்துட்டு மெட்டஃபர். Metaphor,
இந்த போமில் இருக்க மெட்டஃபர் ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹாபிட்ஸ் வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டாப்ட். இதில் வந்துட்டு பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அமைதியாக அறுவடை பண்ணி சாப்பிட்றது. வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டாப்ட் அப்படின்னா வார் நடந்துகிட்ருக்கப்போ நீண்ட பனிக்காலத்தில் இருந்த பசி நீங்கள் அர்த்தம் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டாப்டுன்னு என்ன அர்த்தம்னா ஆஃப்டர் த ஹார்ட்ஷிப் ஆஃப் த வார், அதாவது பனியின் போது இருந்த அந்த கஷ்டங்களுக்கு நடுவில் இருந்த பசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பசினால் லிட்டரலாக பசின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கு வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வார் லாங் வின்டர் ஸ்டாப்னா என்ன அர்த்தம்னா எஸ்பெஷலி லாங் வின்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹார்ட்ஷிப் ஆஃப் த வார்னு அர்த்தம். Alliteration, the use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரே வார்த்தை இல்லை ஒரே உச்சரிப்புடைய வார்த்தையை தொடர்ந்து வர வார்த்தைகளில் முதல் எழுத்தாக வந்திருந்ததுன்னா அதுதான் alliteration. ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுல பிபி அப்படிங்கிறது தொடர்ந்து வருது, இதுதான் alliteration. இந்த போமில் இருக்க alliteration ஆர் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி ஒன். இதில் ஸ்லீப் ஸ்ட்ரென்த் எஸ்ல ஆரம்பிச்சிருக்கு, இது ஒரு alliteration. அடுத்து பை லவ் இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப். இதில் லவ் லேண்ட் லைஃப் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்திருக்கு, ஸோ எல் இங்கே alliteration. லெட் அஸ் ரிமெம்பர் வென்எவர் வி ஆர் டோல்ட். இதில் வென்எவர் வி ரெண்டுமே டபிள்யூவில் ஆரம்பிச்சிருக்கு, ஸோ இது ஒரு alliteration. அடுத்து ரிமெம்பர் வி ஹூ ஹேஸ் ஆர்ம்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். இதில் டபிள்யூ வி ஹூ அந்த டபிள்யூ வந்துட்டு ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ இது ஒரு alliteration. glossary disposes get rid of அப்புறப்படுத்து. he disposes of the waste அவர் கழிவுகளை அப்புறப்படுத்துகிறார். betray by not being loyal நம்பினவரை ஏமாற்று. he betrayed his friend அவர் தனது நண்பருக்கு துரோகம் செய்தார். condemn to say strongly that you think somebody something is very bad or wrong. கண்டனம் செய். he condemned the new rules of the office அலுவலகத்தின் புதிய விதிகளுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். defile damage the purity மாசுபடுத்து. we are defiling our environment நமது சுற்றுச்சூழலை நாமே அசுத்தப்படுத்துகிறோம். outrage great anger பெருஞ்சினம். she shouts in outrage அவள் ஆத்திரத்தில் கத்துகிறாள். strange different or unknown விசித்திரமாக. he looks strange அவர் விசித்திரமாக தெரிகிறார். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.